நயகரா அவுட்லெட்டில் வந்து என்ன தனியாக விட்டுட்டு ஆக்களை காணையில் நான் தேடி கொண்டு திரிகிறேன். நான் இப்போ போசலுக்காக போகிறேன் மணிக்கூட்டு கடை. நான் ரெட் போட்டுருக்கிறேன். நந்தியா இப்போ ரெட் கலர் போட்டுருக்கிறான். என்ன உள்ளுக்கு எல்லாம் பார்த்து மேல சைன் இருக்குது கனடா. இது வந்து அமெரிக்காவில இருந்து நாங்க வந்து கனடாக்கு போறோம். இதுதான் கனடா அந்த border. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து நேற்று காணொலியின் தொடர்ச்சி, நேற்றைய காணொலியின் தொடர்ச்சி. ஹாய் சொல்லுங்க நந்தியா. Hi. No, I'm saying Dinesh Sharma's missing out. Is missing out. Dinesh வந்து யுஎஸ்ல ஒரு காசும் செலவழிக்க மாட்டாராம். We only live once. So. Yeah, we only live once and we are living our life. Yeah. Enjoying the moment. இதுதான் என்ன உடுப்பெல்லாம் மாத்தி கொண்டு நாங்கள் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வந்து டோனட்டும் ஒரு காஃபியும் என்ன வாங்கி தரேன் எனக்கு ஃப்ரீயா. இந்த முறை வந்து இந்த டோல்ஸ் காசு இல்ல, அப்படின்னு சொன்னால் இந்த ஹைவே ரூட்டுக்கு போற காசு இல்ல, கேஸ் காசு இல்ல, அதாவது பெட்ரோல் அடிக்கவில்லை நான். எல்லாம் ஃப்ரீ. கோயில்ல சாப்பாடு எல்லாம் இலவசம் தான். என்ன இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கடவுளுக்கு நன்றி. நான் கதைக்கிறேன், யூடியூப் அது ரெண்டு காய்ச்சோன் இருக்கிறேன், கொஞ்சம் சத்தமா இருக்காம் பாருங்க கதைய. இப்ப வந்து நானும் மாலவியும் மேட்ச் பண்றோம். நந்தியா வந்து போட்டிருக்கிறேன். நந்தியா இப்ப ரெட் கலர் போட்டிருக்கிறான். நேற்றைய காணொலி இன்றைக்கு தான் இது வந்து கோயிலுக்கு போன காணொலி வந்து நான் ஒரு புரிவா வரும். நேரம் எங்கட கார் எங்க போக போகுதுன்னு சொன்னால் அவுட்லெட்டுக்கு போக போகுது. நயகரா அவுட்லெட்டுக்கு போக போதும். அங்க வந்து வாங்குறோமோ வாங்க இல்லையோ சுத்தி பார்ப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் சுத்தி பார்க்கலாம். கடவுளே என்று எனக்கு எல்லாம் இருக்குது, வாங்குறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. I don't think we'll buy anything. So இப்ப வந்து நாங்கள் சும்மா சாப்பாடுகள் வேண்டலாம், தேவையானதை வேண்டி நல்ல வடிவா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டை போக போறோம். border தாண்டறதுக்கு இன்னும் 40 minutes 40 நிமிஷம் இருக்காம். என்று பாருங்க, இது வீடுகள் வந்து இப்படித்தான். இது வந்து இல்ல வீடு இல்ல, இது வீடு அப்படித்தான் இருக்குது. அமெரிக்காவினுடைய கொடி பிளாக்ஸ் இருக்கும். கூடுதலா இந்த அமெரிக்கன்ஸ் வந்து இங்க பாருங்க, இந்த ரோட்டு ஃபுல்லா ஒவ்வொரு வீடுகள்லயும் அமெரிக்காவின் கொடி இருக்குது. நேற்றைய காணொலியிலையும் உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன், இங்க வந்து அமெரிக்காவில மைல்ஸ், கனடாவில எங்களுக்கு கிலோமீட்டர். அப்ப நாங்கள் வந்து மைல்ஸுக்கு மாத்தி போட்டு தான் நாங்க போக வேணும், இல்லாட்டி மைல்ஸை தான் நாங்கள் அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி போக வேணும். They can also use Waze. நீங்க Waze app போட்டு மேப் போட்டீங்கலண்டா அந்த கார்னர்ல நீங்க மைல்ஸ் இல்லாட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மாத்தலாம். அப்ப மைல்ஸ்க்கு மாத்தினா அந்த நீங்க இருக்கிற ஓடுற ரோடுல ஸ்பீட் லிமிட்டையும் காட்டு, மற்றது நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களோ அதுல காட்டு. Waze WAZE என்ற ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க அது எங்க இருந்தாலும், லைக் அந்த டொரண்டோவிலையும் நான் வந்து இப்ப ஆப்பிள் மேப் போடாம அதைத்தான் நான் போட்டு கொண்டு போறேன். நான் ரெண்டா இப்ப வந்து என்னன்னு சொல்றது, கேமரா இருந்தா சொல்லும், ஸ்பீட் லிமிட் கூடினா சொல்லும், போலீஸ் இருந்தா சொல்லும். அப்ப நல்ல ஒரு ஆப் வந்து நான் அதை போட்டுட்டு தான் கார் சைடுல ரோட் யாராவது நிப்பாட்டி இருந்தா சொல்லும். எல்லாத்தையும் அதுல சொல்லும். அதுல வந்து மற்றது கேட்கும். அதுல வந்து இப்பவும் அந்த இன்சிடென்ட் அதுல இருக்குதா, இப்ப ஒரு போலீஸ் நிக்குதுன்னா அந்த போலீஸ்க்கு நிக்குதான்னு சொல்லி எங்களை கேட்கும். நாங்க ஜஸ்ட் நோன்னு ரிப்போர்ட்டும் பண்ணலாம். நான் வந்து அந்த ஆப் தான் இப்ப கொஞ்சம் யூஸ் பண்றேன். என்னடா எனக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும். நாங்க தானே வீடு வாசல்ல இருக்கிறாக்கள் இல்லையே, எந்த நேரம் சுத்துறாக்கள். என்ன நந்தியாவா நாங்க வளையினா சைட் கமெண்ட்ஸ் ஆக்கள் கொஞ்சம் சிக்கல். சைட் கமெண்ட்ஸும் ஃபேமஸா வருது இப்ப இங்கிலீஷ். I-90 ஈஸ்ட் பஃபலோ ஹைவேயால போய்கொண்டிருக்கிறோம். பெருந்தெரு அமெரிக்காவிலே 400 பெருந்தெரு. டொரண்டோவில் தான் 400 இருக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் 400 இருக்குது. 400 நோர்த்
2-3 எக்ஸிட் இருக்குது. நாங்கள் வந்து நயக்ரா ஃபால்ஸ் எக்ஸிட் எடுக்கிறோம். எனக்கும் தெரியாது, நான் ஒரு போர்டர் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஐநோ அந்த பக்கத்துல இருக்குது. ஆனா இப்ப இங்க கோயிலுக்கு போறது வீட்டை போயக்குள்ள இருக்குன்றது எனக்கு உண்மையா தெரியாது. என்ன ஒரு பில்டிங் எல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து உண்மையா யூஎஸ் மாதிரி தான் இருக்கு. இப்ப யூஎஸ் மாதிரி இருக்குது. முதல் ஊர் மாதிரி இருந்தது, இப்ப யூஎஸ் ஆயிருக்கு. ஓகே, கொஞ்சம் நாங்கள் சிட்டிக்குள்ள வந்து நிக்கிறோம். ஏன் வடிவான பில்டிங் தானே இதுல என்ன 1.6 miles means she just told you Nanda. Buffalo Harbor. இது downtown மாதிரி. This is in Buffalo. This ice is actually freezing right now. கொஞ்ச நேரம் மை மெல்ட் ஆகும். US Niagara Falls if US. இது சரி right? Yeah. கிட்ட border வந்துட்டது and நினைக்கிறேன். பாப்போம். Go to the right. Okay. Canada duty free currency change. Duty free மண்டாம் currency change No, மண்டாம். because when it goes on she has to turn it on the volume. நாங்கள் டியூட்டி ஃப்ரீ வேண்டாம், எங்களுக்கு கரன்சி சேஞ்சும் வேண்டாம், ஒன்றும் சேஞ்ச் வேண்டாம். நாங்கள் ஒன்றும் செலவழிக்கல இங்க. Oh, passport. நாங்க செலவழிக்க மாட்டோம் அப்படினே சொல்லிட்டா. நாங்கள் ஒன்றும் செலவழிக்கல, அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பார்டர் வந்து இப்படித்தான் இருக்கும் பாருங்க. ஓப்பன் ஒரு லேன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும், மற்ற லேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அமெரிக்காவில இருந்து கனடாக்கு போற நயக்ரா ஃபால்ஸ் சைட்டில் இருக்கிற பார்டர். ஒரு லேன் தான் திறந்திருக்கு. இதுதான் பீஸ் பிரிட்ஜ். இந்த பீஸ் பிரிட்ஜுக்கால தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பீஸ் பிரிட்ஜை தாண்டி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கனடாக்கு ஒரு தரம் போயினோம் இல்ல? No, we came at the perfect time. லைன் அப் இல்ல, வளமையா லைன் அப் இருக்கிறது பார்டர்ல, ஆனா லைன் அப் இல்ல. Follow that car. Yeah. அதங்க அதையும் அங்க போயினோம். அது But don't go to Nexus. Yeah. ஓட்டோவே நிறைய கிடக்கு. Yeah. Just go line up. இவர் ப்ளூ காருக்கு பின்னால வர. Okay, whatever you want. Here. Just pass it. Amma. நம்பர் இருக்கு பாருங்க, 15, 14, 13, 12, 11, 10 போய்கொண்டிருக்குது. கனடா மேல சைன் இருக்குது. கனடா இது வந்து அமெரிக்காவில இருந்து நாங்க வந்து கனடாக்கு போறோம். இதுதான் கனடா அந்த பார்டர். Yeah. வெங்கட பேலஸ். Oh yeah, அங்க இருக்கு proud to be Canadian. Under 16 to get the கனடா கொடி பறக்கு. Yeah. நாங்கள் கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். கிட்ட ஆகலும் கிட்ட போய்க்கல நாங்க நான் வீடியோ எடுக்கலாது. என்ன உள்ளுக்கு எல்லாம் பார்த்து I don't know. இதுல தான் நாங்க பே பண்ணி போட்டு போவானுமே. நீ கொஞ்சம் காசு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். கிரெடிட் கார்டுல பே பண்ணலாம். They work. Okay, Go. take the receipt. press for receipt. Yeah, there. அவனே வந்துட்டான். இதுல தான் நாங்க பே பண்ணி போட்டு போறோம். பார்டரை பாஸ் பண்ணேக்குள்ள நாங்க வந்து $11 பே பண்ணி இருக்கிறோம். கனடியன் டாலர் $11 கனடியன் டாலர் பே பண்ணி போட்டு நாங்கள் இப்ப வெளியில போறோம். வெல்கம் டு கனடா. எல்லாம் போன் எல்லாம் டர்ன் ஆன் பண்ணுவோம். வந்து போன் எல்லாம் ஆன் பண்ணிட்டோம். எங்கட ஊருக்குள்ள வந்தாச்சு. மைல்ஸ்ல இருந்து கிலோமீட்டருக்கு மாத்திரம். ஏன்னு சொன்னால் இங்க கனடாக்குள்ள நாங்க வந்துட்டோம். நாங்க ஒரு அவுட்லெட்டுக்கு போய் ஹாய் சொல்லி போட்டு தான் போவோம். அதுதான் வளமை. இப்ப நாங்கள் வந்து அவுட்லெட் அடிக்கு வந்தாச்சு. இது வந்து நயக்ராவில் இருக்கிற நயக்ரா அவுட்லெட். வளமையாக கனடாவில் இருக்கிற ஆக்கள் இங்கே நயக்ரா ஃபால்ஸ் பக்கம் போகிற ஆக்களுக்கு எல்லாருக்கும் இந்த அவுட்லெட் தெரிஞ்சிருக்கும், புதுசு இல்லை. சும்மா போயிட்டு அங்கே நாங்கள் அடிக்கடி போகிறது, அதால் அடிக்கடி போகிறதால இன்றைக்கும் ஒருக்கா போவோம் பண்ணிட்டு போகிறோம். இந்த காணொலி எடிட் பண்ணிக்கல, இந்த காணொலி நான் விடுறதோன்னு யோசிச்சு கொண்டு தான் போடுறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் ட்ரைவ் பண்ணிக்கல, அப்படியே தொடர்ந்து கதைச்சி கொண்டு வரோம்.
ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு கேட்டால் பெருசாக இல்லை, இடங்களை காட்டியிருக்கிறேன். ஏதோ மற்ற காணொலியிலெல்லாம் நல்ல வடிவாக இன்ஃபர்மேட்டிவாக சொல்கிற மாதிரி அண்டு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கொண்டு பதிலையும் நானே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அவுட்லெட் வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் வெளியில் தான் டோர் இருக்கும். வெளியால் போய் தான் ஒவ்வொரு டோருக்கும் போகணும். இது வந்து மால் இல்லை, இது வந்து வெளி கடைகள், வெளி மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அநேகமான ஆக்கள் நயக்ரா ஃபால்ஸ் போயிட்டு அவுட்லெட் போவோம்னு சொல்லி போயிட்டு வர்றது வளமை. நயக்ரா அவுட்லெட்டில் வந்து என்ன தனியாக விட்டுட்டு ஆக்களை காணையில் நான் தேடி கொண்டு திரிகிறேன். நான் இப்போ போசலுக்காக போகிறேன், மணிக்கூட்டு கடை. முந்தியெல்லாம் ஒவ்வொரு பிளாக் ஃப்ரைடேக்கும் இந்த போசல் கடைக்குள்ளே போய் ஒரு வாட்ச் வாங்குறது. ஒவ்வொரு வாட்சும் என்னுடைய வாட்ச் வந்து $50, அதாவது $50 தான் இருக்கும். என்னட்ட ஒரு வாட்ச் கலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது இது. This one. குரூப்பாக்களும் போட்டு இப்போ கனெக்ட் பண்ணி வந்துட்டினோம். Hola Nandia. Hola Navis. அர்ஜியாக போயினமாம். மாலவி என்ன அது வாங்கினீங்களோ? மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.